நான் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவை ஆட்சி அமைக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு நேற்றைய தினம் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் பேசியிருக்கார். 2-3 தினங்களாக அவருடைய உரையை கூர்ந்து கவனித்து பாருங்கள். ரெண்டாவதாக ஒரு மிக முக்கியமான விஷயம், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடையும். படுதோல்வி அடைந்ததுமே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்பிலிருந்து எடப்பாடியை தூக்கி வீசி எறிவார்கள் என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். போதாக்குறைக்கு இன்றைக்கு இந்த செய்தியை ஒட்டியே ஒரு ஊடகத்தினுடைய நடுப்பக்கத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கிட்ட ஏறத்தாழ பாஜக எல்லாவற்றையும் பேசி முடித்து விட்டார்கள். 50 தொகுதிகள் கொடுப்பதாகவும் துணை முதல்வர் பொறுப்பு விஜய்க்கு கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏறத்தாழ ஓகே தான் அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருக்குது. ஏன்னா நமக்கு தெரியும், கடந்த 3 தினங்களாக சமூக ஊடகங்களில் விஜய் என்று சொல்லக்கூடிய நபர் அவர் பெண்கள் தொடர்பாக அவருடைய கடந்த கால வாழ்க்கைகள் எல்லாம் எந்த அளவிற்கு மோசமானவைகளாக இருக்கிறது, அவருடைய முகத்திரை எப்படியெல்லாம் கிழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல்வேறு வீடியோக்களின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் விஜய்க்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஏன்னா பெண்கள் மத்தியில் விஜயினுடைய இமேஜ் ஒரு பெரிய அளவில் செதஞ்சு போகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாகவும், அதே நேரத்தில் என்னதான் நடந்தாலும் தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாப்போம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில காரணங்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போது நடக்கவிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது சாதாரணமாக 2 கட்சிகளுக்கு இடையில் நடக்கிறது, இல்லை ஒரு 5 வருடத்திற்கு ஒரு முறை நடப்பது போன்ற மாதிரி நம்ம நினச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் பாஜக ஆர்எஸ்எஸ் முழுமையாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து எதிர்முனையில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இந்த தேர்தலோடு முழுமையாக அழித்துவிடும். இது முதல்வர் ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன அப்படின்னா, அந்த இடத்தை ஆர்எஸ்எஸ் குறிவைத்து வந்ததற்கு பின்னர் தமிழ்நாட்டில் அது செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். ஏன்னா அடுத்த 5 வருடங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதற்கு அடுத்த 5 வருடங்களில் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யணுமோ அதற்கு தன்னை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கான எல்லா வேலைகளையும் ஆர்எஸ்எஸ் செஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த தேர்தல் முடிந்ததுன்னா இந்த அன்புமணி, சீமான், இந்த குரூப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணிகள் ஒரு கட்சி, மீதி எல்லாரும் ஒரு கூட்டமாக தான் நிற்கிறானுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அன்புமணி, சீமான், இந்த ஏசி சண்முகம்னு ஒருத்தன், ஒரு கூட்டத்தை பாருங்கள் நீங்கள், இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் கூட்டம்.